ஸோ கிராஃபிக் டிசைன் சேலஞ்ச் டே 7. ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க எப்படி ஒரு ஃபிக்மாவில் வந்து போன வீடியோவில் வந்து எப்படி ஒரு ஆப்பை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு ஃபிக்மாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய ஃபிக்மா பேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம அன்றைக்கி பண்ணேன் இல்லையா, ஸோ அந்த டிசைன் ஃபைலே வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, எனக்கு ஃபிக்மா லோட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய பேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஷோ ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஓகே, உங்களுடைய ஃபிக்மாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய ப்ளக்கிங்ஸை பற்றி நான் இன்னைக்கு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ ப்ளக்கிங்ஸில் வச்சு ஸோ என்ன பண்ண போகிறீங்க, இங்கே ஹேண்ட் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இங்கே வந்ததும் காம்பனன்ட்ஸ் பக்கத்தில் ப்ளக்கிங்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது உள்ள ஏகப்பட்ட ப்ளக்கிங்ஸ் இருக்குது. ஸோ நம்ம உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம சர்ச் பார் ஹோம் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம எடுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஐகான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டைப் பண்ணதும் உங்களுக்கு ஐகான்ஸ் சம்மந்தப்பட்ட நிறைய ஏஐ ப்ளக்கிங்ஸ்லாம் வந்து ஷோ ஆகும். இது பாருங்க, உங்களுக்கு நிறையவே வருதா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் எதனா ஒரு ஐக்கான் மட்டும் இந்த இடத்துல ரன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. உங்கள் சிஸ்டம் வந்து ஃபாஸ்ட்டாக இருந்தாக்க உடனே வந்துடும். ஸோ லோ பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு லேட் எடுக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்க, நமக்கு தேவையான ஐகான்ஸ் எல்லாமே இங்கே நிறையவே இருக்கும். உங்களுக்கு எதனா ஐகான்ஸில் வேணும்னாக்க இங்கே இருந்து எடுத்துக்கலாம். இப்போ ஓகேங்களா, நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க லிங்க்டின் ஐக்கான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு லிங்க்டின் ஐக்கான் வந்து எனக்கு கிடைக்கும். காப்பி லிங்க் இங்கே வெளியே வந்து பேஸ்ட் பண்ணலாமா, ஒரு செகண்ட், இங்கே பேஸ்ட் ஆகிடுச்சிங்க. ஓகே, இங்கே பாருங்கள், நான் 2 பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த லிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் டிலேட் பண்ணிக்கிறேன். டிலேட் ஒன்றும் இல்லை, உங்களோட லேப்டாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீபோர்டு டிலேட் பண்ணிருக்கோம், அப்புறம் அதை கொடுத்து தான் டிலேட் ஆகிடும். இங்கே பாருங்கள், எனக்கு லிங்க்டினுடைய ஐக்கான் எனக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம இது வேணும்னாக்க இதை ஜஸ்ட் நம்ம சின்னதுபடுத்திக்கலாம். ஓகேங்களா? சின்னதுபடுத்திக்கலாம். இந்த மாதிரியான உங்களுக்கு ஐகான்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்றும் வந்து நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. நான் கண்ட்ரோல் இசட் கொடுத்து நான் பண்ண ஐகான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இதுல ஏகப்பட்ட ஐகான்ஸ் இருக்கும். நமக்கு என்ன ஐகான்ஸ் வேணுமோ நம்ம ஷோ பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இல்லைனாக்க எனக்கு வந்து சர்ச் பாரோட ஐகான் வேணாக்க SEARH அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே என்டர் எடுத்தோம். எனக்கு சர்ச் பார் சம்மந்தப்பட்ட ஐகான்ஸ் எல்லாமே கீழே ஷோ ஆகுது. ஓகேங்களா? எனக்கு இந்த மாதிரி எதனா ஒரு ஐகான்ஸ் கூட நம்ம எடுத்து ஸோ ஓகே, இது வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த ஐக்கானில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எடுத்து நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் இசட் கொடுத்தனாக்கா எனக்கு பேக் போயிடும், அதுதான் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரியான ஐக்கான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிளகின்ஸில் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் மேலே வந்து சர்ச் பாரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐக்கானை போனால் நம்ம வந்து ஒரு இமேஜாக எடுத்து வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்போம். பட் உங்களால் இந்த மாதிரியான ஐக்கான்ஸ்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஃபிக்மாவில் வரைய முடியலனாக்க கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரியான பிளகின்ஸ்ல இருந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபிக்மா பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எல்லாமே வந்து நீங்களே பண்ண வேண்டியன்ற அவசியம் இல்லை. ஏகப்பட்ட ஏஐ இது உள்ளே இருக்குது. நான் இது பாருங்க, ஃபிக்மா டு கோடுனாக்க இது வந்து அப்படியே நம்ம பண்ண டிசைனை வந்து ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் HTML CSS கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அனிமான்ற ஃபிளக்கிங்கும் அதே மாதிரி தான். அதேமாரி லோகோ ஃபைன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரியலாக நம்ம பண்ணுற டிசைனை அப்படியே நமக்கு ஒரு வெப்சைட்டாகவே கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும், ஒரு சர்ச் பாரோடைய டிசைன்ஸோட சேர்த்து. ஓகேங்களா? இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளகிங்ஸ் இருக்கு. நீங்க ஒரு டிசைன் பண்ண போறீங்கன்னாக்க இந்த மாதிரியான பிளகிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறையவே யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது உள்ள ஏகப்பட்ட பிளகிங்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஐகான்ஸ் மட்டும் இல்லை. ஸோ இமேஜஸ் இமேஜஸ் எதனா நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் இமேஜஸ் சம்மந்தப்பட்ட இதுவும் வரும். ஓகே, இருங்க, இமேஜஸில் இல்லுஸ்ட்ரேட்டர் இமேஜஸ் நான் எடுத்துக்கிறேன். இருங்க, இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் இந்த இருங்க பாருங்க. இப்போ நான் ரன் கொடுக்குறேன். எனக்கு ரன் கொடுத்ததும் கீழே எனக்கு லோடு ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இல்லுஸ்ட்ரேட்டர்ஸ். ஸோ நமக்கு இதுல சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் இமேஜஸ் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? அது வந்து நம்ம போன இதுல கேன்வா பார்த்துருப்போம் பார்த்தீங்களா. அந்த கேன்வாவில் வந்து நிறைய இமேஜஸ்ல எடுத்து ரீடிசைன் பண்ணியிருப்போம் இல்லையா. அதே மாதிரி தான் இதுவும், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இந்த பாருங்க, இந்த சைக்கிள் இமேஜ் இருக்கா, இந்த சைக்கிள் இமேஜ் ஒரு எடுத்து வந்து இங்கே வைப்போம். ஓகே, இந்த சைக்கிள் இமேஜ் வந்துருச்சு. சரி, ஓகே, இந்த நான் இல்லுஸ்ட்ரேட்டரை வந்து கட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், எனக்கு சைக்கிளுடைய இமேஜஸ்ன்னு கிடச்சிருச்சு. இது வந்து சாரி, நான் 2 கொடுத்துட்டேன்னா கண்ட்ரோல் இசட் கொடுத்ததும் எனக்கு 1 போயிடும். இல்லை இல்லை, நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன்.
இருங்க, இது எங்க இது இல்லுஸ்ட்ரேட்டர் இது இருக்கு. அதே இமேஜ் எங்க இருந்து எடுத்தோமோ அங்கிருந்து எடுத்துடலாம். சைக்கிள் இமேஜ் தான் நம்ம படுத்தோம். சாரி, மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. எனி எதனா ஒன்று ஷோ ஆகும் பார்க்கலாம். ஓகே, இது உள்ள ஏகப்பட்ட இமேஜஸ் இருக்கு. நம்ம இல்லுஷேஷன்ஸ் நம்ம இந்த உள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபேஸ் இந்த மாதிரிலாம் வேணுனாலும் இதில் எடுத்துக்கலாம். ஸோ இது கீழே வந்ததும் நமக்கு என்னென்ன வேணும்ன்றது இல்லுஸ்ட்ரேஷன்ஸில் வந்து ஏகப்பட்ட மெத்தட் இருக்குது. இங்கே பாருங்கள், இல்லுஸ்ட்ரேஷன் பை ரிலீவ்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. நம்ம அது சம்மந்தப்பட்ட இது வந்துச்சு பாருங்கள். ஸோ இது உள்ள தான் நம்ம வந்ததும் எனக்கு இங்கே ஒரு சைக்கிள் இமேஜ் எடுத்தேன். இன்னும் கொஞ்சம் கீழே வருவோமோ? ஓகே, இங்கே இருக்கு பாருங்கள். இந்த இமேஜ் கொடுத்துக்கிறேன். எனக்கு கீழே பாருங்க வந்துருச்சு. இப்போ நான் இல்லுஸ்ட்ரேஷன்ஸை வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்க அப்படி நம்ம ஒவ்வொன்றுமே தனித்தனியாகவே இருக்கும். இந்த ஒரே நிமிஷம். ஓகே ஓகே, பாருங்க, இந்த இமேஜஸில் வந்து பேக்ரவுண்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் ஆப்ஷன் போகிறேன். இதோடைய கலர் வந்து பின்னாடி இருக்கு இல்லையா, இதை வந்து நான் என்ன வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இதோட ஃபில் ஆப்ஷன் எங்கே ஃபில் ஆப்ஷன் போகிறேன். ஒரு செகண்ட். கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்ல போனதும் இங்கே பாருங்கள், எனக்கு அதோட பேக்ரவுண்ட் கலர் இருக்கு இல்லையா, டோட்டலாக சேஞ்ச் ஆகுது பாருங்கள். நாங்கள் வந்து ப்ளூ வேணால் ப்ளூ கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சில டிசைன்ஸ் வந்து நம்ம இதிலே வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதிலே வந்து இன்னொரு சின்ன மெத்தட் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் உள்ள செலக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் தனியாக எடுத்து வந்து வச்சுக்கிறேன். இங்கே ஆல்ரெடி வந்து நம்ம கொடுத்தது இங்கே இருக்குது. இதை நான் டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதே இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் இப்படி வந்துட்டு இப்போ இதோடைய பேக்ரவுண்ட் மட்டும் நம்ம டோட்டலாக வந்து பின்னாடி இருக்கிறத வந்து நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே செக்ஷன்ஸ் ஐக்கான்ஸில் பாருங்கள் ஒவ்வொரு கலரும் இருக்கு இல்லையா, அந்த எனக்கு பிளாக்ல இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெட்டாக மாறும். ஓகேங்களா? அது எனக்கு வந்து பேக்கில் இருக்கிறது எல்லாம் ரெட்டாக மாறும். அதேமாரி இதில் 16 கலருக்கு வந்துருக்காங்க. இப்போ இந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, இந்த க்ரீன் கலர் பாருங்கள், நான் பிளாக் கலராக கூட கன்வெர்ட் பண்ணிடலாம் அந்த உள்ள இருக்கிற க்ரீன். ஓகேங்களா? அதேமாரி இன்னும் கொஞ்சம் உள்ள வாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு க்ரீன் இருக்கு இல்லையா, இந்த க்ரீனை வந்து நான் பிளாக் ஆக்க போகிறேன். இது ஒரு பிளாக் கலர். ஓகேங்களா? இந்த ரெட் வந்து நல்லாவே இல்லை. ஸோ இந்த ரெட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்க பிளாக் ஆகிக்கலாம். ஸோ ஒரு பிளாக் கலர் சைக்கிள் மாதிரி. இங்கே பாருங்கள், எனக்கு பச்சை கலர் சைக்கிள் ஒரு பிளாக் கலர் சைக்கிள் மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டேன். அந்த பிளாக் கொடுத்துட்டு ஒரு லைட் பிளாக் மாதிரி கொடுப்போம். லைட் பிளாக்னாக்க ஒரு கிரே கலர் இருக்கட்டுமே. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு க்ரீன் இருக்கா, இதே வந்து ஒரு கிரே கலர் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அது உள்ளே இருக்கிற க்ரீன் ஐக்கான். ஸோ இது உள்ள வந்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் க்ரீன் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் கலர் சேஞ்சஸ் பண்ணிடலாம். ஓகே, இது ஒரு கிரே கலர் கொடுத்துட்றோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், எனக்கு இந்த மாதிரியான இந்த சைக்கிளை வந்து நம்ம பேக்ரவுண்டோட ஸோ இல்லுஸ்ட்ரேஷன்ஸை வந்து நம்ம எது எது வேணுமோ அது எல்லாமே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்க நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட். ஓகே, டன். கண்ட்ரோல் இசட் கொடுத்து எனக்கு பேக் போயிடும். ஸோ ஒரு நிமிஷம், இதில் பேக்ரவுண்டு எங்கே ரிமூவ் பண்ணுறதுன்ற மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். பேக்ரவுண்ட் இஸ் கிரே கலர். சாரி, அது வீல் கலர். ஸோ அதே கிரேல எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இந்த கலர் கிரேவே வந்து பார்க்கணும் அது எங்கே இருக்குன்றது. இந்த கிரே எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் ஆப்ஷனில் போய் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஃபில் கொடுக்குறேன். எனக்கு ஃபில் கொடுத்ததும் இங்கே ஃபில்லு தாங்க எனக்கு பேக்ரவுண்டு மாறுது. ஸோ நம்ம ஃபில்லில் சேஞ்ச் பண்ணிவிட்டு கூட நம்ம ரெண்டாவதும் வந்து சைக்கிளை வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த அந்த டெக்னிக் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஓகேவா? அவ்வளோதாங்க. இதுதான் வந்து நம்ம ப்ளகிங்ஸை வந்து நம்ம இப்போ பார்த்தது. இதில் வந்து எல்லாமே இருக்குது. ஃபிக்மா பொறுத்தவரை நம்ம ஏஐ தான் பெரும்பாலும் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா?
நம்ம இப்போதைக்கு ஒரு ஐகான் எடுக்கிறது இந்த மாதிரி மெத்தட்லாம் வந்து நிறைய பார்த்துருக்கோம். ஸோ நம்ம பண்ண டிசைன் வந்து கோடை கன்வெர்ட் பண்ணுற மெத்தட்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிற மாதிரி இருக்கும். நம்ம கேன்வா யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதே மாதிரி தாங்க இந்த பிளக்கிங்ஸ் ஏகப்பட்டது இருக்கும். ஸோ கேன்வா மாதிரி ஏஐயும் வந்து இது ஃபிக்மாவும் வந்து நிறைய ஏஐ சேர்ந்த டூல்ஸ் தான். ஓகேங்களா, எனக்கு லோகோவும் கொடுத்ததும் இங்கே பாருங்க, இது ரன் கொடுக்குறேன். ஒரு சில பிளக்கிங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெய்டு பிளக்கிங்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் பிளக்கிங்ஸ் வந்து சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து நிறைய பிளக்கிங்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன தேவை, எனக்கு இல்லுஸ்ட்ரேஷனுமா நீங்கள் இல்லுஸ்ட்ரேஷன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு அது மாதிரி என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு வந்து எனக்கு லோகோ வேணுமா, நீங்கள் லோகோன்னு டைப் பண்ணிக்கலாம். எனக்கு இமேஜஸ் வேணுமா, இமேஜஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு மோட்டார் வெஹிக்கிள் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ் வேணும்னு நினைக்கிறீங்களா, ஸோ மோட்டார் வெஹிக்கல்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ளகிங்ஸில் டைப் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், நான் இங்கே லோகோஸ்லாம் ஏகப்பட்டது இருக்குது. நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு லோகோ பாருங்கள் இங்கே வந்துடுச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த லோகோவை எனக்கு விருப்பப்படி நாங்கள் இங்கே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ சைக்கிள் கலர் பண்ணலையா அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், இந்த ரெட் இருக்கு இல்லையா, இந்த ரெட் எடுத்து போயிட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த ரெட் எடுத்து போயிட்டு இந்த மாதிரி நான் லைட் க்ரீனாக கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் நம்ம கலர் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி பண்ணி நம்ம நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனாக்க அழகான ஒரு ஃபோட்டோவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால ஃபிக்மாலே எடிட் பண்ண முடியும்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா வந்து ஃபிக்மா அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு டூலாக இருக்குது. இது உள்ள ஃபோட்டோஷாப்பை கூட நம்மளால இம்போர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, பட் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெய்டில் வரும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே நிமிஷம், ஃபோட்டோஷாப் அப்படின்றத இங்கே நான் கிளிக் பண்ணிடுறேன். இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோ சம்மந்தப்பட்ட பிஎன்ஜியான பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி சம்மந்தப்பட்டதெல்லாம் ஏகப்பட்டது இந்த பிளகிங்ஸே உள்ளே இருக்குது. உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு பிளகிங் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். செலக்ட் த ஜோசன் அண்ட் ஃபைல் செட்டிங். ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். இது சூஸ் ஃபைல், செலக்ட் த பிஎன்ஜி லோடு. ஓகேங்க, எனக்கு வந்து என்ன கேட்குது, இந்த பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கேட்கணுமா அப்படின்ற மெத்தட்லாம் கேட்குது. நான் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது உள்ள ஒரு இமேஜ் எதனா ஒன்று செட்டப் பண்ணுறேன். உதாரணத்துக்கு எந்த இமேஜஸ், இந்த கிஃப்ட் பாக்ஸ் எல்லாமே வந்து இதுவாக தான் இருக்குது. இதாக இருங்க, நான் உள்ளே வச்சுருப்பேன் நிறைய ஐக்கான்ஸ். ஸோ ஒரு ஐக்கான் எடுத்து வந்து உங்களுக்கு நான் ஷோ மட்டும் பண்ணி காமிக்கிறேன். ஒரு 1 மினிட், இது எனக்கு எல்லாமே லோடிங்கில் இருக்குது. ஓகே, நான் என் ஃபோட்டோவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இது உள்ள கொடுத்து பார்க்குறேன் இருங்க. ஸோ எனக்கு எல்லாமே லோடிங்கில் இருக்குது. எனக்கு கொஞ்சம் லோவாக இருக்கிறதுனால, நெட்ஒர்க்கும் கொஞ்சம் லோவாக இருக்குது. ஸோ சிஸ்டமும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால எனக்கு எதுவுமே வந்து டக்குன்னு காமிக்க மாட்டிகிட்டு இருக்கு. ஃபைல், ஸோ எனக்கு அது சப்போர்ட் எடுக்கலைன்னு நினைக்கிறேன். இருங்க, 2 தட்டி கொடுத்து பாருங்க. இல்லை, எனக்கு இன்னும் அது சப்போர்ட் எடுக்கலை எனக்கு. ஓகேங்களா, ஸோ நம்ம வேறு பிளகிங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுமாதிரி ஏகப்பட்ட பிளகிங்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு என்ன பிளகிங்ஸ் வேணாலும் இங்கே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது உள்ள ஆயிரக்கணக்கில் இருக்குது பாருங்கள். நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். இது வந்து டைப் டூல்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோ மூவ், கலர் ஓவர்வே, ஸோ கலர் எடிஷன்ஸ்லாம் நம்ம பண்ணோம் இல்லையா, அது சம்மந்தப்பட்டது, அரேஞ்சர், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளகிங்ஸ் இருக்குது. ஃபிக்மா பொறுத்த வரையும் நார்மலாக இல்லை, ஸோ A to Z எல்லாமே இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்மா. ஓகேங்களா, இந்த மாதிரியான இமேஜஸ்லாம் நம்ம பிளகிங்ஸில் இருந்து அழகாக எடுத்து வச்சு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஃபிக்மாவில் இன்னைக்கான டாபிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளகிங்ஸை பற்றி சொல்லியிருப்பேன். எப்படி எப்படிலாம் ஒரு ஏஐ டூல் வச்சு யூஸ் பண்ணுறோம், அது உள்ள என்ன நிலை இருக்குது அப்படின்ற மெத்தட்லாம் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் கூகுளிலேருந்து நான் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டவுன்லோடு பண்ணேன் இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண தேவையில்லை. பிளகிங்ஸில் போங்க, பிளகிங்ஸில் போனதும் பிஎன்ஜியாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இமேஜஸ்லாம் இருக்கும். அழகாக டவுன்லோடு பண்ணி இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் சூப்பராக பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதே மாதிரி வந்து உங்களுக்கு சர்ச் பேரோட ஐக்கானில் கூட நீங்கள் போனால் வரையணும்னு அவசியம் இல்லை. பிளகிங்ஸ் போனதும் சர்ச் பேர் ஐக்கான் வித் பார்டர் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி அழகான சர்ச் பேர்ஸ் மாடல்ஸு ஏகப்பட்டது ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அதை கூட எடுத்து வந்து டேரெக்டாக எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூவே இருக்காது. ஓகேங்களா,
உங்களுக்கு இந்த பிளகிங்ஸ், ஸோ இந்த ஆண்ட் பக்கத்தில் இருக்கு இல்லையா, இதுதான் பிளகிங்ஸ். இந்த பிளகிங்ஸ்லாம் நம்ம எது வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான உங்களுக்கு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளகிங்ஸ்னா என்ன, பிளகிங்ஸில் எப்படி எப்படி இருக்குது, ஸோ எப்படி இந்த ஏஐ டூலு ஒர்க் ஆகுதுன்ற மெத்தட் எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லியிருப்போம். ஸோ இந்த பிளகிங்ஸை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு சூப்பரான ப்ராஜெக்டை பண்ணி நீங்கள் எனக்கு காமிக்கலாம். சரி, ஓகே, இன்னைக்கான டாபிக் முடிஞ்சிச்சு. ஸோ டுமாரோ பார்க்கலாம். பாய்.